அண்மை செய்தி சென்னை அயோத்தி குப்பத்தில் திமுகவினர் மற்றும் தாவேக இடையே மோதலான ஏற்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் போது திருத்தம் தருவதான சிறப்பு முகாமில் இந்த மோதல் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மேலும் இவர்களுடன் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக ஹிட் பண்ண பாருங்கள். வாக்காளர் தேர்தல் பெறுவதற்கு வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கும் போது இந்திய தேர்தல் ஆணையத்தில் நவம்பர் 16, 17, 27 இந்த வாக்காளர் சேர்ப்பதற்கும் வாக்காளர் கூட்டத்திற்கும் திருப்பு செய்வதற்கும் இந்த சிறப்பு முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு அறிவிக்கப்பட்ட விதமான நடத்தப்பட்டு வருகிறது. அப்பாற வாக்காளர் பட்டியலில் தெரிகிறது. தேசிய நகரை போட்டு தற்போதைய தாவேக நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் இடையிலான வாக்குவாதம் வேறுபாடு பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. இது அயோத்தி குப்பத்தில் வாக்கு வைக்கும் திமுக இருந்து தற்போது வெடித்து மோதல் சம மோதலாக இருந்திருக்கு. இந்த இடத்துல தான் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஐயப்பத்து குறிப்பத்திலிருந்து இந்த தாவேக மற்றும் திமுகவில் இடையான மூடல் விதித்து கைகலப்புமான வெறும் வேகமாக மட்டும்தான் இருந்துச்சு. இது சரியாக நேரில் சென்று இடத்துல இந்த வாக்காளர்கள் பெரிய நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஊற்றி கைகலப்பாகி போன்ற பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது முகாமில் பெரிய பிரச்சனை ஆகி இந்த வீடியோ இப்போ தற்போது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பெரிய பேசு பொருளாக அந்த வீடியோ போய்கிட்டு இருக்கு. அது சமாதானப்படுத்துறதுக்கு இரண்டு தரப்பினர் 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை எடுத்து சமாதானமாக பேசி முடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு 2 பேருமே ரெண்டு கட்சி நிர்வாகிகள் கூட்டு வச்சு பேசி 2 பேரும் விசாரித்து என்ன விசாரணை என்ன பண்ணிவிட்டு கடைசியாக முடித்து விட்டுருக்காங்க. இந்த மாதிரி இப்போவுமே இப்படி இருக்குன்னா இன்னும் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு தான் நடத்திருக்கோம் வச்சுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போது முகாமில் நடந்திருக்கு. இப்போ பாருங்கள் என்ன அளவு திமுக பயந்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சும்மா இன்னும் 2026 நம்ம தான் என் பார்வைக்கு 2026 அண்ணன் தான் ஆட்சி பிடிக்க போகிறா எனக்கு தெரியுது. இந்த சின்ன முகாமுக்கே இப்படி போட்டு பயப்படுதாங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி கதறுன்னு கதைக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நான் சொல்லணும்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைக்கு அண்ணன் என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார். எந்த கட்சி வந்தாலும் திமுக வந்தாலும் எந்த இடைஞ்சலுக்குமே இதுக்கு லாய்க்கே இல்லை. நாங்கள் தான் திமுகவை வீழ்த்தி தட்டி தூக்கப்படுறாரு விஜயங்க. அப்படி தான் எனக்கு தெரியுது. இது எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நியூஸ் கம்ப்ளீட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நான் உங்கள் டிவிகே சபே.